வணக்கம். ஆல்மோஸ்ட் இன்னையோட சேர்த்து 40,000 கோடி எஃப்ஐஐஸ் மார்ச் 1 விற்றுருக்குறாங்க. 11 நாள் ஆல்மோஸ்ட் 8 ட்ரேடிங் டேஸில் 40,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா ஏமாந்தராத மாட்டிக்காதன்றது ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தோம். அண்ட் லெவல்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெவல் கிராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலான்றது. இன்றைக்கி மார்க்கெட் 475 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. எவ்வளோ? -475. நான் சொல்கிறது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆன லெவல் 23,918. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு லெவல் லோ வந்துருந்துச்சு. அந்த லெவல் லோவோட கொஞ்சம் மேலே தான் நிற்கிது. போகிற போக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன லெவல் வந்துருமோன்றது தோணுது. 21,200 அந்த ஜோன். இந்த லெவல் உடைக்கிட்டுமே, 21,800 லெவலை உடைக்கிட்டோம். உடைச்சிச்சுன்னா தெர் இஸ் அ ஹாலோ, ரைட்? நடுப்புற பெரிய ஹாலோவாக இருக்குது. தெர் இஸ் நோ வால்யூம் அட் ஆல். அந்த ஜோனில் எந்த விதமான பர்ச்சேசஸ் பெருசாக நடக்கலை. ஸோ நிச்சயமாக இந்த லெவல் 21,800 லெவலில் ஓரளவுக்கு வால்யூம் இருக்குது. அந்த லெவலை உடச்சிச்சின்னு சொன்னால், அது உடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உடச்சிச்சின்னு சொன்னால் பெருசாக கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. சொன்னோடனே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வர்டிகலாக கீழே விழுவாது. ஞாபகம் வச்சுங்க, ஒரு புல் பேக் ரேலி இருக்கலாம், தென் இட் கேன் ஃபால். நேற்று ஒரு புல் பேக் ரேலி தான். இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ ஷார்ட் கவரிங்னால தான் மேலே தூக்குச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கலாம். பட் இது ஒரு புல் பேக் ரேலி. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு, ஆல்மோஸ்ட் 50-60 இயர்ஸ் கழிச்சு, அமெரிக்காவுக்கு ரியல் ஆப்பு, ரைட்? சாதாரண ஆப்லாம் எல்லாம் சொந்தமாக சூன்யம் வச்சுக்கிட்டாப்புல. ரொம்ப நாள் மிடில் ஈஸ்டில் யார் ஈரானுக்கு மணி கட்டுவாங்க, நடுப்புற ஒரு ராஜாங்க நடத்திட்டு இருந்தாங்க. அவர் சுற்றி அப்படியே ஸ்லோவாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஞாபகம் வச்சுங்களேன், ஈரானோட சுற்றி இருக்கிற ஜால்ரா அடிக்கிற பார்ட்டி, ரைட்? ஹமாஸு, ஹூத்தி ரெபிள்ஸு, இவங்களே இவங்க சமாளிக்க முடியல. யூஎஸ் ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், அவங்களால சமாளிக்க முடியல. இன்றைக்கு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவங்கள டிஸ்ட்ராய் பண்ண முடியல. இன்றைக்கும் ஹமாஸ் ஆக்டிவாக இருக்குது. ஹூத்தி ரெபிள்ஸ் அப்பப்போ மிசைல்ஸ் அனுப்பிட்டுருக்காங்க. சுற்றி இருக்கிற ஜால்ராவே உன்னால் அடிக்க முடியலைன்னு சொன்னால், மெயின் பார்ட்டி அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். லாஸ்ட் 20 இயர்ஸாக ஈரானோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளான விஷயம். தலைமை செத்து போனாலும், தலைமையில் இல்லைன்னு சொன்னாலும் என்ன பண்ணுன்றதை அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் கிளியராக இருந்தாங்க. அவங்க மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸில் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி வாஸ் மிசைல்ஸ் பண்ணுறது முழுக்க ஈரானில் தான் பண்ணும். இம்போர்ட்டட் டெக்னாலஜி இருக்கக்கூடாது, அதுக்கான காம்பனன்ட்ஸ் வெளியிலேருந்து வரக்கூடாது. 1. 2வது, அவங்களோட மிசைல் ஸ்டேஷன்ஸ் காசாலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாலஸ்டைன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த காசா, வெஸ்ட் பேங்க், அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கேயே அவன் 40 அடி 50 அடி கீழே தோண்டி சுரங்கப்பாதை வச்சுருந்தான். ஈரானுக்குள்ளே அவங்க ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் கீழே அந்த ஆழத்தில் அவங்க மிசைல் சென்டர்ஸ் வச்சுருந்தாங்க. மிசைல் சிட்டிஸ்னே வச்சுருந்தாங்க. 2வது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வைக்கல. அவங்க ஒரே இடத்துல இருந்தால் பாம்பு பண்ணிவிடுவாங்கன்றது தெரியும். ஈரான் ஃபுல்லாக அவங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல அட்டாக் பண்ணாலும் இன்னொன்று இடத்துல மிசைல்ஸ் பறக்கிற மாதிரி தான். எடுத்து பாருங்களா, லாஸ்ட் ஒரு 11 டேஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி 12th டே. எவ்வளோ பாம்ப்ஸ் போட்டிருப்பாங்க, எத்தனை ரவுண்ட்ஸை அடிச்சிருப்பாங்க. ஆனாலும் இன்றைக்கும் மிசைல்ஸ் பறக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்றது நினச்சி பாருங்கள். ஸோ ஈரானோட இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வாஸ் ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ். அதே மாதிரி ரீசெண்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சைனா அண்ட் ரஷ்யா, இன் பர்டிகுலர் ரஷ்யாவில் அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவோட வைட்டல் பாயிண்ட்ஸில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல மிடில் ஈஸ்டில், அது எல்லாத்தையும் சொல்லி அடிக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னால், ரஷ்யாவோ இல்லை சைனாவோ டைரெக்டாக இந்த வாரில் இன்வால்வ் ஆகல. அவங்களோட மிசைல்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. காரணம் ஏன்னு சொன்னால், ரஷ்யாவுக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன். அது சவுதி அரேபியா ஆகட்டும், யூஏஇ ஆகட்டும், துபாய் ஆகட்டும். இப்போ ஆஃப் லேட் அவங்க ரீசெண்டில் ஒப்பேக்கில் மெயினாக ஆயில் பிஸ்னஸில் அவங்க ரஷ்யா கூட துணை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சைனாவுக்கும் மிடில் ஈஸ்ட்டை விடுறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் ஈரான் ஒரு முக்கியமான அசெட். எப்பயுமே எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொன்னால் நச்சுன்னு நடுப்புற ஒரு பிரச்சனையை வைக்கணும். அது மாதிரி தான் ஈரானை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தோ டைரெக்டாக ரஷ்யாவோ சைனாவோ சப்போர்ட் பண்ணல, பட் இன்டைரக்டாக நிறைய விஷயத்த சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நேற்று என் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், யூஎஸோட
நிறைய அசெட்ஸ், ரைட், மிலிட்ரி அசெட்ஸை வந்து சொல்லி அடிக்கிறாங்க. அந்த மிலிட்ரி அசெட்ஸே வந்து அவங்க சேவ் பண்ண முடியலன்னு சொன்னால் எப்படி வந்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிற? அவங்களோட ரேடாஸே வந்து அவங்களால காப்பாற்றிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ மற்ற நாடுகளுக்கெலாம் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 60 வருஷமாக வந்து ட்ரீம் செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கெலாம் நாங்கள் தான்டா பாதுகாப்பு, எங்கள்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் டெக்னாலஜி, நாங்கள் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக பாதுகாக்கிறோம். அது சவுதி அரேபியா ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், துபாய் ஆகட்டும், நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த ட்ரீமை வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி சைனாவோட ஆன்டி மிசைல் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் அந்த ஹெச்கியூ ஒரு பாகிஸ்தானில் விற்றாங்க, அதே மாதிரி ஈரான்லேயும் விற்றாங்க. அது 0 லெவலில் ஒர்க் ஆன மாதிரி பேட்ரியாட்டிக் மிசைல் ஊரெல்லாம் விற்றுருக்குறாங்க, உலகம் பூரா அதை தான் விற்றுருக்குறாங்க. அண்ட் அதை வந்து எஃபெக்டிவ் கிடையாது, ஜுஜுபின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு பேர் கெட்டு போச்சு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா நான் போரை நிப்பாட்டணுன்றாங்க, பட் இஸ்ரேல் இன்னும் வேலை முடியல, மொத்தமாக முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆரம்பித்தாச்சு, ஏற்கனவே நான் 3 வருஷமாக போர் பண்ணிகிட்டு இருக்கேன், இது மொத்தமாக முடிச்சிட்டுனா அடுத்த 20 வருஷம் நிம்மதியாக இருக்கலான்னு. எப்படி 80s வந்து இஸ்ரேல் வந்து ஒரு 7 நாடுகளை வந்து ஆஃப் பண்ணாங்களே, அதுக்கு மேலே 40 வருஷம் தேவர் ஹாப்பி. ஸோ இது வந்து 3 வருஷம் ஏற்கனவே போயிடுச்சு, இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் ஃபினிஷ் இட் அப் ஸோ தட் அடுத்த ஒரு 25-30 வருஷம் நிம்மதியாக இருக்கலான்ற லெவலில் இஸ்ரேல் வந்து யோசிச்சுட்டு இருக்கு. பட் காஸ்ட், யார் இந்த பேட்ரியாட்டிக் மிசைலுக்கு அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, எனக்கு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், அதுக்கான காஸ்ட் வந்து யார் கொடுக்க போகிறா? ஏற்கனவே ட்ரம்ப் வந்து காங்கிரஸில், யூஎஸில் இருக்கிற காங்கிரஸ்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க இதுக்குன்னு. அவர் பதில் சொல்ல முடியல. இதுக்கு நடுப்புற நிறைய விஷயங்கள் ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்கு. ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும் போதும் ஒரு நியூஸ் வந்துச்சு. கெனடா, யூஎஸ்க்கு மேலே இருக்கிற கெனடா, ட்ரம்ப் வந்து கெனடாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து டேரிஃப்ஸ் வந்து போட்டார், ரைட். டேரிஃப்ஸ் போட்டு அவர் பயங்கர அசிங்கமாக பேசினார். கெனடா வந்து என்னோட 51வது மாநிலமாகட்டும், ஸ்டேட் ஆகட்டும், அது மாதிரிலாம் நிறைய வந்து அசிங்கப்படுத்தார். இப்போ வந்திருக்கிற ஒரு பிரதமர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக வந்து பேசினார். இன்னைக்கு ஈவினிங், ரைட், இன்னைக்கு ஈவினிங்லேருந்து அமெரிக்காவோட எல்லா ஏர்க்ராஃப்ட்ஸும், அது மிலிட்ரி பிளேன் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் பிளேன் ஆகட்டும், பேசஞ்சர் பிளேன் ஆகட்டும், யாரெல்லாம் வந்து ஏஷியாவுக்கு வரணும், யூரோப்புக்கு வரணும், இல்லை இந்த சைட் ஜப்பானுக்கு போகணும், யார் போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து போலாருக்கு போயிடுவாங்க, சவுத் போலுக்கு போயிட்டு சவுத் போல்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க, விச் இஸ் பயங்கர ஃபாஸ்ட்டு. அதாவது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம், ஸ்ட்ரெயிட் ரோட், ரைட், ஷார்ட்டஸ்ட் ரூட் அதுதான். அமெரிக்காவிலேருந்து கிளம்புற பிளெயினு கெனடா மேலே ட்ராவல் பண்ணி சவுத் போலுக்கு போயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க. தட் வாஸ் த ஈஸியஸ்ட் ரூட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ரூட். கெனடா இன்னையிலேருந்து அது டேரிஃப்ஸ் போட்டாங்க. நைனா யாராக இருந்தாலும் ஏன் ஏர் ஸ்பேஸ் மேலே பறக்கணும்னு சொன்னால் நீ கப்பம் கட்டி ஆகணும். இவ்வளோ வருஷம் வந்து ஃப்ரீயாக பறந்தீங்க, இன்னையிலேருந்து யூ ஹேவ் டு பே மீ தி ஏர் டேக்ஸ். எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே பறந்தாவோ இல்லை சைனா எந்த கண்ட்ரி மேலே பண்ணாலும் அங்கே வந்து தே டு பே அந்த ஏர் சார்ஜஸ். என் கண்ட்ரிக்கு மேலே பறக்கிற இந்த ரூட்டில் தான் நீ போகணும், இவ்வளோ சார்ஜஸ் கொடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சார்ஜ் வந்து லாஸ்ட் 40-50 வருஷமாக கிடையாது, இப்போ டேக்ஸ் போட்டார் தலைவர். இப்போ யூஎஸ் வந்து எந்த விதமான பண்ண முடியாது, நீ கோர்ட்டுக்கு போக முடியாது, நாளைக்கே வந்து நீ ஆர்மியை எடுத்துகிட்டு போய் நீ அடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், லாஸ்ட் 2 டேஸாக, இன்ஃபேக்ட் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும் போதும் நீங்கள் போய் ஆன்லைனில் போயிட்டு ஏர்லைன்ஸ், யூஎஸ் ஏர்லைன்ஸோட ஷேர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, எவ்வளோ % கீழே உழுவுதுன்றது நீங்கள் பாருங்கள். ஆல் ஆஃப் எ சடன், ரைட், 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ காஸ்ட் என்ன ஆகிடுச்சுன்றது எனக்கு யோசனை பண்ணி பாருங்கள். டைம், எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், ரைட். ஸோ சரியான ஆப்பு. ஸோ யூஎஸ்க்கு இது மாதிரி ஒரு ஷாக் வரும்ன்றது எதிர்பார்க்கல. இப்போ எஸ்டிமேட்டட் $4 பில்லியன் பர் வீக், வாரத்துக்கு $4 பில்லியன் வந்து செலவாகுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்ன்றது. ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, புதுசாக வருது. இந்த பிரச்சனைகள்லாம் வரனால மார்க்கெட் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, நேராக 21,800 தான் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ரைட், ஒரு புல் பேக் வந்துச்சுனால் தென் வில் லுக் இன்டு இட்.
பட் ஃபஸ்ட் இது எல்லாத்துக்குமே வந்து 24,409 நேற்று வந்து நம்பர் வந்து சொல்லியிருந்தோம் 409 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து ஃபர்தர் அப்சைடுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்ன்றது பார்க்கலாம். டவுன் சைடில் 23,800 உடச்சிச்சுன்னு சொன்னால் இட் இஸ் அ ஃப்ரீ ஃபால். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொசிஷன்ஸ் எஸ்கேப் பண்ணீங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர், கீழே வந்து எனக்கு வந்து ஆடி தள்ளுபடியில் வருது, அம்மி தள்ளுபடியில் வருது, இந்த கதை எல்லாமே வந்து தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. இந்த தர ஃபால் வந்துச்சுனால் இட் இஸ் கோயிங் டு டேக் லாங்கர் டைம், ரைட்? லாங்கர் டைம்ன்றது மினிமம் 1.5-2 வருஷம் பிடிக்கும் ஃபார் ரிகவரி. நியூ ஆல் டைம் ஹை 2026 27 வரத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைச்சல். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ரிவர்சல் பாயிண்ட் வரட்டும், எங்களோட வீடியோவில் வந்து டெஃபினட்டாக வந்து வீல் சே அண்ட் எந்த செக்டார் வந்து மேலே போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரி, இன்னைக்கு காலையில் வந்து ஒரு 8:15 ரைட் ஒரு மெசேஜ் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் ரைட் யூஎஸ் பிரசிடெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணார் தட் இந்தியாவில் இருக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து $300 பில்லியன் வந்து யூஎஸில் டெக்ஸஸ் மாநிலத்தில் ஒரு ரிஃபைனரி செட் பண்ண போகிறாங்க. 50 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 50 இயர்ஸ் இது மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ரிஃபைனரி அங்கே வந்து யூஎஸில் ஆரம்பிக்க போகிறதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. நல்ல விஷயம்தான். அண்ட் $300 பில்லியன்ன்றது பெரிய விஷயம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட மொத்த சைஸே வந்து அவ்வளோ கிடையாது. இன்றைக்கி வந்து அப்ராக்சிமேட்லி அபவுட் 21 lakh crores தான் அதோட கம்பெனியோட நெட் அசெட்டு. இவங்க வந்து 27 lakh crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்கேயாச்சும் லோன் வாங்குவாங்க, யூஎஸோட சப்சிடரி வாங்குவாங்க, இதெல்லாம் வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் வந்து இருக்கிற ஒரு கேள்விக்குறி, என்ன கேள்விக்குறி? இதை வந்து பயங்கர பாசிட்டிவான நியூஸ் ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் பிரசிடெண்ட்டே டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பிரசிடெண்ட் சொல்கிறது நம்பலாமா? நம்ப முடியாது. அவர் மனுஷன் எவ்வளோ தான் போய் சொல்கிறான்றது தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியா சைடில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சைடில் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி எதுவுமே வரல. ஏதோ வந்திருக்கு, ஆனால் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக இதுதான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், இத்தனாம் தேதி ஆரம்பிக்க போகிறோம், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுதான் ப்ராஜெக்டுன்றது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்ஸும் வரலை. ஞாபகம் வச்சுங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு இண்டிவிஜுவல்ஸோட கம்பெனி கிடையாது. இட்ஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இவங்க பை டிஃபால்ட் என்எஸ்சியில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு நாள் 2 நாளைக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா நல்ல விஷயம். இன்னொன்று வந்து ஹிந்தியில் வந்து மோட்டா பாயின்னுவாங்க, குண்டண்ணா, ரைட்? ரிலையன்ஸ் ஓனர் பேரை வந்து முகேஷ் அம்பானி வந்து மோட்டா பாயின்னுவாங்க, குண்டண்ணான்னுவாங்க. இந்த குண்டண்ணாவோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னு தெரியுமா? என்னன்னா நீ பேசு, சீர்ச்சியாக மனுஷன் நிறைய விஷயத்த வந்து முடிச்சுடுவார். நீங்கள் எடுத்து பாருங்களேன், அவரோட பையன் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் ஒருத்தர் தான் வரல, ஊரில் இருக்கிற அத்தனை பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டார். தீவிரவாதிங்க யாரும் வரல, ரைட்? இல்லாட்டினா அவங்களுக்கும் இன்விடேஷன் கூப்பிட்டு வர வச்சுருப்பார். ஆல்மோஸ்ட் ஆல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், நிறைய கண்ட்ரீஸோட எக்ஸ் பிரசிடெண்ட் ஆகட்டும், நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, கிளின்டன் வந்து எக்ஸ் யூஎஸ் பிரசிடெண்ட் கிளின்டன் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் மெம்பர், சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ யூஎஸில் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து கான்டாக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினச்சி பாருங்கள். $300 பில்லியன் வந்து யூஎஸில் சில விஷயங்கள் இவர் பண்ணுறாருன்னு சொன்னால் பேசிக் ஐடியா இஸ் வெரி சிம்பிள். இவங்க தே ஹவ் செட் தேர் ஐஸ், ரைட்? பார்வையை வந்து பெரிய லெவலில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸில் ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை காட்டி நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ரிலையன்ஸ் மட்டும் போனால் அங்கே பெட்ரோல் மட்டும் விற்க மாட்டார் தலைவர். பெட்ரோல் பங்கை போட்டு அங்கே வடாப்பாவை கூட விற்றாலும் விற்றுருவார். ஜியோ டெக்னாலஜிஸ், ரைட்? ஜியோ அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஜியோ, ரைட்? அவங்களோட அந்த 5G டெக்னாலஜி வந்து அவங்களோட இண்டிஜினஸ் டெக்னாலஜி. அவங்க வந்து மற்ற கம்பெனியை வந்து கூப்பிட்டு நீ பண்ணு, நோக்கியாவோ இல்லை சாம்சங்கோ இல்லை மற்ற கம்பெனிஸ் வந்து கூப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. முழுக்க அந்த 5G டெக்னாலஜி வந்து கிரிட் டெக்னாலஜியில் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அந்த கிரிட் டெக்னாலஜி முழுக்க அவங்க ஓன் டெக்னாலஜி. எப்படி ஜியோ வந்து அவங்க ஓன் டெக்னாலஜியோ
அதே மாதிரி பிஎஸ்என்எல்லும் கம்ப்ளீட் ஸ்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக்னா அதுக்கான ஹார்ட்வேர், அதுக்கான சாஃப்ட்வேர், அதுக்கான நெட்வொர்க்கிங் டூல்ஸ் எல்லாமே வந்து அவங்க சொந்தமாக பண்ணியிருக்கிறாங்க பிஎஸ்என்எல் இன் அசோசியேஷன் வித் டிசிஎஸ். வேறஸ் ஜியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் இஸ் வெரி குட் அண்ட் மோர் எஃபெக்டிவ். சீப்பாகவும் இருக்குது, பயங்கர ஃபாஸ்ட் ரோல் அவுட்டும் பண்ண முடியும். நினச்சி பாருங்களேன், ஜியோ போய் எப்படி 5G இருக்கோ 6G அங்கே போய் ரோல் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அக்கு வேறு ஆணி வேறு அக்கு வேறாக வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியும். ரிலையன்ஸ் பற்றி ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ எந்த விஷனில் வந்து நான் பேசினேன், அந்த விஷனை வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிட்டோ அதே மாதிரி தான் வந்து போயிருக்கு. அண்ட் யூஎஸில் ரிலையன்ஸ் வந்து உள்ள பெட்ரோல் பங்கை வச்சு உள்ளே நுழையிறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரிலையன்ஸ் ஹேஸ் அ பிகர் ஃப்யூச்சர் இஃப் இந்த நியூஸ் வந்து கரெக்டான நியூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு. நேற்று ஆட்டோமொபைல் தான் வந்து நம்பர் 1 இருந்துச்சு, இன்றைக்கி ஆட்டோமொபைல் தான் வந்து ஃபால்லேயும் வந்து நம்பர் 1 தான் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் எல்லாமே விழுந்திருக்கு எக்ஸப்ட் ஃபார் ஆயில் இண்டியா, ரைட்? கிளென்மார்க், ஆர்ஓ ஃபார்மா இதெல்லாம் விட்டுட்டு கேபிட்டல் குட்ஸில் ஒரு 3-4 கம்பெனிஸு வெயில் அடிக்குதுல்ல, ஸோ டெஃபினட்டாக அந்த வெயிலுக்கான ஏசி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு. மீதி எல்லாமே வந்து சூப்பர் நெகட்டிவாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் அந்த 99க்கு மேலே வந்து போயிடுச்சு. அண்ட் கமாடிட்டிஸில் அதுக்கு எதிர்வழி என்ன இருக்கும்? கோல்டு அண்ட் சில்வர்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு. சில்வர் ஆல்மோஸ்ட் நேற்று 6% ஏறி இருந்துச்சு, இன்றைக்கி 5% கீழே விழுந்துருச்சு. கோல்டும் வந்து நேற்று $120-130 ஏறி இருந்துச்சு, இன்றைக்கி $75-80 வந்து கீழே விழுந்திருக்கு. ஆனால் க்ரூடு வந்து நேற்று விழுந்த அளவுக்கு ஏறல, பட் ஓரளவுக்கு வந்து ஏறி இருக்குது. நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் $81 வரைக்கும் வந்துச்சு நம்மளோட பிரெண்ட் க்ரூடு. அண்ட் ஃபைனலாக வந்து க்ளோஸ் ஆகும்போது 90 பக்கமாக இருந்துச்சு, கீழே வந்துச்சு. இப்போ ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும் போதும் அரௌண்ட் 7 o'clock நம்ம இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது ரெக்கார்ட் பண்ணும் போதும் க்ளோஸ் டு அபவுட் 200% வந்து மேலே ஏறி இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி ஒரு சைடு கீழே ஏறி இறங்குது, டாலர் இண்டெக்ஸ் ஒருத்தர சைடு கீழே இறங்கிட்டு இருக்கு. மார்க்கெட் டவுன் சைடு தான் வந்துட்டுருக்கு. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ செல் ஆன் ரைஸ் தான் இருக்குது. லோவர் லோ தான் பண்ணிகிட்ருக்க வழியே ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்க மாட்டேங்குது. மார்க்கெட் மோர் ஆன் லோவர் லோ தான் வந்து போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே உழுவ போகுதுன்றது பிஃபோர் இட் ரிவர்சஸ். நீங்கள் இந்த வார் முடியட்டும் பயங்கரமாக மேலே பிச்சுக்கிட்டு போகுதுன்னு நினச்ச அந்த கனவுலலாம் இருந்தால் சத்தியமாக கிடையாது. பிரச்சனை, ஆக்சுவல் பிரச்சனை வேறு பிரச்சனை வந்து இருக்குது. எத்தனை பேர் வந்து இன்னும் அந்த கடன் பிரச்சனையை, மெயினாக அந்த கடன் பிரச்சனையை வந்து இன்னும் தொட ஆரம்பிக்கலை. ஸோ எப்பயுமே வந்து மெயின் பிரச்சனையை விட்டுட்டு அதை சுற்றி 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 வந்துட்டு இருக்காங்க வெளியே மெயின் பிரச்சனையை யாருமே தொட ஆரம்பிக்கல. அது தொடும் போதும் அதுக்கான ஷாக் கட்டாயம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் தான் நீ வந்து தள்ளி போட முடியும்? ஒரு நாள் வந்து கப்பம் கட்டி தானே ஆகணும். ஸோ அந்த கப்பம் கட்டுற நேரம் மிக விரைவில் இருக்குது. ஸோ இதனால் மார்க்கெட்டில் வோலட்டாலிட்டி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், கோல்டு அண்ட் சில்வர் பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஷாக் பார்த்தோம், நல்லா மேலே தூக்கிட்டு போய் அங்கேருந்து அடித்தோம். இந்த மாதத்தில் வந்து என்னது க்ரூடு அப்படி நல்லா மேலே தூக்கிட்டு போய் அங்கேருந்து அடித்தான். அடுத்தது யார் அடிக்க போகிறாங்க? அது ஈக்விட்டி மார்க்கெட்டா, இல்லை பாண்ட் மார்க்கெட்டா, இல்லை டாலர் மார்க்கெட்டான்றது பார்க்கணும். பட் ஞாபகம் வச்சுங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தான் வந்து காப்பாற்றிக்கணும். இந்த வோலட்டாலிட்டி நீங்கள் தாங்க முடியுமா? கோல்டு அண்ட் சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல, தப்பிச்சுக்கிட்டீங்க, ரைட்? வாங்கினீங்க, நான் விற்கல, நான் 4 லட்சத்தில் வாங்கினேன், இல்லை 18,000 கோல்டு வாங்கினேன் பர் கிராமு, இல்லை 4 லட்சத்தில் நீங்கள் வந்து சில்வர் வாங்கினீங்க, தட்ஸ் ஓகே, கீழே அட்டாலில் வந்து தள்ளி விட்டீங்க, ரைட்? கட்டில் கீழே தள்ளி விட்டீங்க. பட் நஷ்டம்ன்றது நஷ்டம்தான். அது என்றைக்காக இருந்தாலும் ஒரு ப்ரைஸ் வரும், பட் அது வலிக்கும். அதே மாதிரி க்ரூடில் மாட்டி எத்தனை பேர் சின்ன பண்ண ஆனாங்கன்றது தெரியாது. ஸோ ஈக்விட்டியில் நிறைய பேர் லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் வந்து பல கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்திருக்கிறீங்க. டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ உள்ளே வந்திருக்கிறீங்க.
டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாட்டா மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இல்லை எஸ்ஐபி மூலமாக உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிங்க. க்ரோத்தை நீங்கள் பார்க்காதீங்க, விற்றுட்டு கேஷை பேங்க்கில் வைங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றது முடிவு பண்ணிக்கலாம். மேலே ஏறுற அந்த 5% 7%கோசரம் ஆசைப்பட்டு மாட்டிக்காதீங்க. சுனாமி அடங்கட்டும். மறுபடியும் நான் சொல்கிறேன், அடிக்கிற காற்று புயல் சுனாமி அடங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டிஸ் வரும். அந்த கிளாரிட்டிஸ் வந்ததுக்கப்புறமா உள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் உங்களை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இது டிஸ்கவுண்ட் மார்க்கெட், நீங்கள் எஸ்ஐபியை நிப்பாட்டாதீங்க. இதெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. அடுத்த 3 வருஷம் இப்படி போச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க? யாராச்சும் ஒருத்தர் வந்து கேரண்டி கொடுக்க முடியுமா? ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்களேன், ஒரு ஸ்டாக் கீழே உழுவுதுன்னு சொன்னால் அது தயவு செஞ்சு என்றைக்குமே ஆவரேஜ் பண்ணாதீங்கன்றது இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஸ்டாக்கில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதும் இதே விஷயத்த மியூச்சுவல் ஃபண்டில் கீழே வர 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 நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? ரெண்டுமே கான்ட்ராடிக்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஞாபகம் வச்சுங்க, உங்களோட கேஷு உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ். நிறைய பேர் வந்து 60 வயசு 70 வயசில் இருக்கிறவங்களாம் 2-3 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு கன்சல்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கன்சல்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. டெஃபினட்டாக ஹோல் ஹார்ட்டட்லி வித்தவுட் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். மறுபடியும் நான் சொல்கிறேன், கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னால் எந்த விதமான பொருட்கள் நான் விற்கல. ஸோ உங்களோட கேபிட்டலை நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். லாங் டேர்மில் வந்து வில் திங்க் சம்திங் எல்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுக்கு 12.5%, இதுக்கு 20%. நம்ம பார்த்துக்கலாம். அந்த 8% மார்க்கெட் ஃபாலில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் போய் ட்ராப் ஆகிடாதீங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.